தலைவரே, என்னோட பொண்ணு ஊரை விட்டு போக பார்த்தது பாதி வழியிலே கூட்டிட்டு வந்துட்டேன் தலைவரே. இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன? ஒன்னும் ஆகல தலைவரே, கடவுள் இவளை காப்பாத்திட்டாரு. இதுதான் அவளோட உண்மையான அவதாரமா? பொண்ணுங்களை சிட்டிக்கு படிக்க அனுப்புனா இதுதான் கதி. பொண்ணு, இந்த ஜீன்ஸ் எங்க இருந்து கொண்டு வந்த? பிரதான ஐயா, அந்த பையன் தான் இந்த துணியை கொடுத்துருக்கான். ஐயா நீங்களே சொல்லுங்க ஐயா, நாங்க என்ன பண்றது? ஐயா நீங்க சொன்னீங்கன்னா இந்த பொண்ணு நான் இங்கேயே அத்து போட்டுறேன் ஐயா. எனக்கு அந்த பையன் கிடைக்கிறானோ அவனையும் நான் போட்டுறேன். டேய் டேய் டேய், அடிக்கிற கொல்ற வேலையெல்லாம் வேணவே வேணாம். ஒன்று பண்ணுங்க, அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. கொஞ்ச நாளைக்கு வெளியிலேயே வரக்கூடாது. இன்னைக்கு அப்புறம் அவ மட்டும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டா அப்படின்னா சிம்டானால அவ உடம்பு ஃபுல்லா சூடு வச்சிடுங்க. புரிஞ்சுதுல்ல? புரிஞ்சது ஐயா. நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க அதுதான் ஐயா செய்வோம். கிளம்புங்க. அப்பா வணக்கம். வணக்கம் தாத்தா. ஹலோ தாத்தா. இவங்களை உள்ள கூட்டிட்டு போ. சரிப்பா, வாங்க அண்ணி. பத்தான ஐயா, இந்த பொண்ணு யாரு? உங்க பேத்தியா இவங்க? நீங்க எல்லாரும் போங்க. அம்மா, இங்க என்ன நடந்துச்சு? அந்த பொண்ணு ஏன் அந்த ஆளுங்க கூட தாத்தா முன்னாடி நின்னுட்டு இருந்தா? அப்புறம் தாத்தா ஏன் என்ன அப்படி பார்த்தாரு? செல்லம், நம்ம உலகத்தை விட ரொம்ப வித்தியாசமானது உங்க தாத்தாவோட உலகம். அப்புறம் அவரு இந்த ஊரோட தலைவர், அதனால எல்லாரும் அவர் பேச்ச கேட்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க, அவருக்கு ரொம்ப பயப்படுவாங்க. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் 1-2 நாளைக்கு தான் இங்க வருவேன். அப்புறம் உங்க அப்பா கூட அப்படியே மும்பை போயிடுவேன். நான் நிறைய எல்லாம் இங்க இருந்ததில்ல. ரொம்ப பழைய ஆளு போல நம்ம தாத்தா. செல்லம், உன்கிட்ட நான் என்ன சொல்றது? நீ தாத்தா கிட்ட ரொம்ப பேச்செல்லாம் வச்சுக்காத, சரியா? இங்க பாரு, கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அப்பாவோட பிசினஸ் செட் ஆயிடுச்சுன்னா போதும், நம்ம உடனே மும்பை போயிடலாம். நீ கவலைப்படாத. உனக்கு 10 வயசு இருக்கும் போது இந்த ஊருக்கு வந்த, அதனால இந்த ஊர் பழக்க வழக்கெல்லாம் உனக்கு தெரியாது செல்லம். அட ரோலி கண்ணா, இவங்க உங்க ரோலி சித்தி. அண்ணி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க. சரி, வாங்க போலாம். ஓ வாவ், எனக்கு ரொம்ப ரோஷினி இப்ப இல்ல. ஏன்? முதல்ல மாமா வரட்டும், நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காரலாம். ஆனா ஏன்? ஆமாமா, அடம் பிடிக்காத. சித்தி சொல்றத கேளு, நீ அங்க போய் உட்காரு. அட என்னம்மா?
10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடம் எப்படி ஞாபகம் வந்துச்சு? சஞ்சய் எங்க? மாமா, சஞ்சயோட பிசினஸ் ரொம்பவே லாஸ் ஆயிடுச்சு மாமா. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்புறம் மும்பை மாதிரி இருக்கிற பெரிய சிட்டி விலைவாசியில 2 பசங்களை வச்சு வளர்க்கறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் இங்க கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலான்னு வந்தோம். கஷ்டம்னு வரும்போது தான் அப்பா ஞாபகம் வந்திருக்குல்ல. இல்ல இல்ல ஆனாலும் அவன் ஃபோன் பண்ணலையே. இல்ல மாமா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அது வந்து எனக்கு இந்த ஊரை சுத்தி பார்க்கணும். கூட்டிட்டு போறீங்களா? எப்படி இருக்க சமர் கண்ணா? படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? தாத்தா, என் பேர் சமீர் தாத்தா. என்ன? ஆனா நான் உனக்கு பேரு தாகூர் சமர் பிரதாப்னு தானே வச்சேன். தாத்தா, அது அம்மா என் பேரை சமீர்னு மாத்திட்டாங்க. அவங்களுக்கு இந்த பேர் தான் பிடிக்கும். இதெல்லாம் என்ன பேரு? நான் இவனுக்கு தாகூர் சமர் பிரதாப்னு பேர் வச்சேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இன்னில இருந்து எல்லாரும் தாகூர் சமர் பிரதாப்னு தான் கூப்பிடணும். சரிங்க மாமா. அப்பாடா, தாத்தா ரொம்பவே டேஞ்சர். சும்மாரு, அந்த மாதிரி சொல்லாத. அவங்க உன் தாத்தா. இங்க பாரு கௌசல்யா, ரொம்ப பெரிய பிரச்சனை ஒண்ணு நம்மள தேடி வந்திருக்கு. நமக்கெல்லாம் முன்னாடி சம்பிரதாயத்தையும் பண்பாட்டையும் சொல்லி கொடுத்து தானே வளர்த்தாங்க. ஆனா நம்மளோட சொந்த பேத்தி எப்படியெல்லாம் துணி போடுறா தெரியுமா? ஆம்பளைங்க முன்னாடி சத்தமா பேசுறா. இப்ப என்ன பண்றது? புரிய வச்சுதானே ஆகணும். அப்பா, நீங்க போங்க, நான் சாப்பாடு ஊட்டுறேன். பேத்திக்கும் மருமகளுக்கும் வரவேற்புலாம் முடிஞ்சிருச்சு. இப்ப சம்பிரதாயத்தையும் பண்பாட்டையும் சொல்லி கொடுக்க வேண்டிய நேரம். என்னன்னா, பொம்பளைங்கெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிற 4 செவுத்துக்குள்ளார அடக்க ஒடக்கமா இருந்தாதான் நல்லா இருக்கும். ஹலோ. உன்னோட பேர் என்ன? என்ன தெரியலையா உங்களுக்கு? நந்தன். அட ஆமா, ஞாபகம் வந்துருச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்தப்போ நீ உங்க அப்பா கூட இங்க வருவல? சரிதானே? நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடவும் செய்வோம். எங்க அப்பா இங்கதான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ம். இப்ப நான் இங்க வேலை பார்க்கறேன். சரி நந்தன், எனக்கு இந்த மொத்த ஊரையும் பார்க்கணும். என்ன கூட்டிட்டு போறியா? ப்ளீஸ். ஐயோ இல்ல இல்ல, நான் உங்க கூட வர முடியாது. ஏன்? சீக்கிரமாவே இருட்டாக போகுது. ஓ காட், என்னால இங்க இருக்கிறவங்கள பத்தி புரிஞ்சுக்கவே முடியல. எதுக்காக எல்லாரும் இவ்ளோ பயப்படுறீங்க? இருட்டாச்சுன்னா இப்ப என்ன? நம்ம எல்லாரும் ஒன்னும் காட்டுக்குள்ள இல்லையே. இங்க பாருங்க, என்னால உங்க கூட வர முடியாது.
உங்களுக்கு தெரியாது, நான் உங்க கூட வந்தேன்னா சரி போதும் விடு. கார் சாவி எங்க இருக்குன்னு சொல்லு. காருக்குள்ளதான் இருக்கு. சரி வா என் கூட. இங்க பாரு, நான் நல்லாவே டிரைவ் பண்ணுவேன். சோ நீ எதை பத்தியும் worry பண்ணிக்கவே தேவையில்லை, சரியா? நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வா வந்து உட்காரு. வாவ், செம்ம லொகேஷனா இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், இங்க இருட்டு போகுது. சீக்கிரமா வீட்டுக்கு போங்க, இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். நந்தன், நீ எதுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஒண்ணும் ஆகாது, நான் சொல்றேன்ல ஒண்ணும் ஆகாதுன்னு. ஓ 1 மினிட். நீ போய் நம்ம 2 பேருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா. போ, இந்த புடி. இப்பதான் இது ஸ்விட்ச் ஆஃப் ஆகணுமா? இந்தாங்க ஐஸ்கிரீம். சீக்கிரம் சாப்பிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். அட இருப்பா, போலாம். இங்க என்ன எல்லாருமே 7:30 மணிக்கெல்லாம் போய் தூங்கிடுறாங்க. உனக்கு தெரியுமா, நான் மும்பைல இருக்கேன். அங்க வாழ்க்கையே நைட்டு தான் ஆரம்பிக்கும். நைட்டு தான் எல்லாரும் கிளம்புவாங்க. இது ஒண்ணும் மும்பை இல்லைங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஊர்ல இருக்கிற பெண்கள்லாம் வெளியே வந்தாங்கன்னா இங்க எல்லாரும் தப்பா பேசுவாங்க. நம்ம பரம்பரைக்குன்னு ஒரு முறை இருக்குது. இது வரைக்கும் எந்த பொம்பளையும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியில போனதே இல்லை. ஆனா இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகுது, அதுவும் ஒரு வேலைக்காரன் கூட. இதுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். அப்பா, உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். சிட்டியில இருந்து முதல் தடவை ரோஷினி வீட்டுக்கு வந்திருக்கா. அவளுக்கு பழக்க வழக்கத்தை பத்தி தெரியாது. இந்த ஒரு தடவை அவளை மன்னிச்சிருங்க. என்னாச்சுமா? என்ன ஏன் எல்லாரும் இப்படி பாக்குறாங்க? தாத்தா, உனக்கு கேள்வி கேட்கிற அதிகாரமே இல்ல. இந்த கிழிஞ்சி போன ஜீன்ஸ் அப்புறம் இந்த சிலுக்கு துணி உன்னோட தப்பு கிடையாது. எல்லாமே உன்னை பெத்தவங்களோடது. இந்த தப்ப நான் திருத்திடுவேன். ஆனா நீ இன்னைக்கு பண்ண தப்பு இருக்குல்ல, இதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆனா தாத்தா, நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு என்ன ஆச்சு? நம்மளோட பரம்பரையில இன்ன வரைக்கும் வண்டியோட முன்னாடி சீட்ல எந்த பொம்பளையும் உட்கார்ந்தது இல்ல. ஆனா நீ என்னடானா இந்த வண்டியை எடுத்துக்கிட்டு முன்னாடி சீட்ல உட்கார்ந்து ஊர் ஃபுல்லா சுத்திட்டு வந்திருக்க. அதுவும் இந்த வேலைக்காரன் கூட. என்ன செஞ்சன்னு வேற கேக்குறியா நீ? சம்ஷேத், சொல்லுங்க ஐயா. இவனோட துணியை கலட்டு. அப்படியே பண்றேன் ஐயா. முதலாளி, தாத்தா தாத்தா, இதுல இவனோட தப்பு எதுவுமே இல்ல. வாய மூடு. எதுவும் பேசக்கூடாது. தாத்தா, நான் தான் இவனை கூட்டிட்டு போனேன்.
முதலாளி என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. நான் தப்பு பண்ணிட்டேன் முதலாளி. என்ன மன்னிச்சு விட்டுருங்க முதலாளி. தாத்தா, உங்களுக்கு please கெஞ்சி இப்படி கேக்குறேன். பண்ணாதீங்க. அவன் மேல எந்த தப்பும் இல்ல, நான் தான் பண்ணேன். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் முதலாளி. என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. முதலாளி உன் அப்பா இங்க 20 வருஷமா வேலை பார்த்தான். சொல்லலையா உனக்கு? இங்க தப்பு பண்ணோம் அப்படின்னா மன்னிப்பே கிடையாது, தண்டனை தான் கிடைக்கும். ஷம்ஷேர், சொல்லுங்க ஐயா. 50 சவுக்கடி அடி அவனை. முதலாளி முதலாளி தாத்தா, தாத்தா, please, தாத்தா. முதலாளி அம்மா, please, நீங்களாவது சொல்லுங்க. அவன் செத்து போயிட போறான். அவனை அடிக்க உங்களுக்கு உரிமை இல்ல. தாத்தா, முதலாளி அப்பா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. இவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அப்பா, என்னால இங்க இருக்க முடியாதுப்பா. ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கவே முடியாது. என்ன பேசுறமா ரோஷினி? அவங்க உன்னோட தாத்தா. ஒத்துக்கிறேன், கொஞ்சம் பழைய காலத்து ஆளுதான். ஆனா ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அட்ஜஸ்டா? அப்பா, அப்பா நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு இங்க மூச்சு முட்டுதுப்பா. ப்ளீஸ், நீங்க எப்படியாவது ஏதாவது பண்ணி இங்க எல்லாரையும் இங்க இருந்து கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். அப்புறம் இந்த ஆளை என்னால தாத்தாவை என்னால ஏத்துக்க முடியாது. ரோஷினி, மரியாதையா பேசு. அவரு உன்னோட தாத்தா. உனக்கு ஏற்கனவே தெரியும்லம்மா பிசினஸ் என்ன ஆச்சுன்னு. நம்ம வீட்டை வித்துட்டோம். உன்னை இங்க இந்த சின்ன வீட்டை வச்சுக்க முடியாது. அம்மா, டாடி புரிஞ்சுக்கவே மாட்றாரு. என்னதான் இருந்தாலும் இவரோட பையன் தானே அவரும். ரோஷினி கண்ணா, இன்னும் கொஞ்ச நாள் தானே, நீ கொஞ்சம் பொறுத்துக்கோயே. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். நம்ம வாழ்க்கை பழைய மாதிரி ஆயிடும் கண்ணா. வழி மாறி போன நம்ம பேத்தியை திரும்ப நல்வழிக்கு கொண்டு வந்தாகணும். இல்லனா ஊர் என்ன பேசும்? தாக்கூர் ஷாம்லா பிரதாப் ஊருக்கெல்லாம் வழி காட்டிக்கிட்டு இருக்கான், ஆலோசனை சொல்றான். ஆனா அவனோட பேத்தியவே கவனிக்க முடியல. இன்னமும் தேவைப்பட்டா நான் உன்னதான் கூப்பிடுவேன். கிளம்பு. ரோஷினி கண்ணு, நம்ம குடும்பத்துல ஜீன்ஸ், டிஷர்ட், ஷர்ட் இதெல்லாம் போட மாட்டாங்க. நான் உனக்காக சல்வார் ரெடி பண்ணிருக்கேன். இன்னும் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். பொண்ணுங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நான் உனக்கு கத்து தரேன். சரி போ, இந்தா இத போட்டுட்டு வா. என்ன இது? நான் இது வரைக்கும் இந்த மாதிரி Dress போட்டதும் இல்ல, இதுக்கப்புறம் போடவும் மாட்டேன். ரோஷினி, தாத்தா கிட்ட என்ன பேசிட்டு இருக்க நீ? இவரோட பேச்ச எல்லாரும் கேட்டுதாகணும், நீயும் கேட்டுதாகணும். நான் ஒண்ணு ராஜாவோட வேலைக்காரி இல்ல நீங்க சொல்றத கேக்குறதுக்கு. என்ன உங்க இஷ்டத்துக்கு ஆட வைக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. அது கண்டிப்பா முடியாது. அண்ணி, நீங்க ரோஷினிக்கு சொல்லி கொடுக்கலையா பெரியவங்களை எதிர்த்து பேசக்கூடாது, அவங்க பேச்ச கேட்கணும்னு? சொல்லி கொடுத்தேன்பா, நானு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தேன்பா. மருமகளே, உனக்கு தெரியுமா, நீ உன் பொண்ணுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா உனக்குள்ளேயே முதல்ல நல்ல ஒழுக்கமே இல்ல. என் பேத்தி தூக்கி போட்டுட்டு போனாலே இந்த துணி இது அவதான் போட்டாகணும். மாமா, அவளுக்கு நான் புரிய வைக்கிறேன், அவ புரிஞ்சுப்பா.
நான் அவளுக்கு இதே மாதிரியே துணி வாங்கி தரேன். நீங்க கொஞ்சம் நேரம் மட்டும் கொடுங்க மாமா. அவ உங்களோட ரத்தம். அவகிட்ட நீங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காதீங்க மாமா. அனி, நம்ம ரத்தம்ன்றதுனால தான் நல்ல வழியில கொண்டு போகிறதுக்காக முயற்சி பண்றோம். என்ன இது சமீர், இது பாரு, நீ வச்சிருக்கிறது கன்னு. மம்மி எனக்கு கன்னு ட்ரை பண்ணணும். அடேங்கப்பா, பாரா வாடா என் சிங்க குட்டி. தாகூர் சமர் பிரதாப், வாடா இங்க வா. எப்படி பண்றதுன்னு நான் சொல்லித்தரேன். சபாஷ். இங்க பாரு, இத இப்படி பிடிக்கணும். அப்புறம் இதுதான் குதிரை. யாரையாவது கொல்லணும்னா அவங்க பக்கம் குறி வை. அதுக்கப்புறம் மாமா கன்னு வேணாம் மாமா, சுற்ற போகுது. தாத்தா ப்ளீஸ் சுட்டுடாதீங்க. மாமா வேணாம். இப்ப வச்சிருக்கிறது தான் சரியான குறி. மாமா, என் பையன் கையால அந்த பாவத்தை செய்ய வைக்காதீங்க. சமீர், அதை விடு. இப்ப நீ இதை அழுத்தினா அவன் மேல போயிடுவா. பண்ணுப்பா, அம்பள சிங்கம் நீ. சுடு. வேணாம் வேணாம் மாமா, வேணாம். பயந்துட்டியா? இன்னைக்கு ரோஷினி இந்த துணியை தான் போடணும். போய் அவளுக்கு புரிய வை. உனக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு. நீ அவளுக்கு புரிய வைக்கலனா என்னோட வழியில நான் அவளுக்கு புரிய வைப்பேன். வேணாம் வேணாம் வேணாம், நான் புரிய வைக்கிறேன் அவளுக்கு. சமீர்,